அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. ஒரு சில நிகழ்வுல கலந்துக்கும் போது கண்டிப்பா சென்னை முருக பக்தர்கள் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இறைவனே உருவாக்கி கொடுப்பார். அப்படிதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி சென்னை கோவிலம்பாக்கத்துல நம்ம விளக்கு கடை அம்மா அவங்க சார்பா வராகி யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துல நானும் கலந்துக்கிறேன். காலை 11 மணிலேருந்து 12 மணி வரை அந்த யாகத்துல கலந்துப்பேன். அந்த லொகேஷன், அந்த டீட்டெயில் எல்லாமே நான் இந்த குரல் பதிவுக்கு அப்புறம் பதிவு செய்கிறேன். சென்னையில் நிறைய முருக பக்தர்கள் வந்து சந்திக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக முடிஞ்சவங்க வாங்க. யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வராதீங்க. அதன் சுற்று வட்டார பகுதியிலையோ இல்லை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க. ரொம்ப சிரமப்பட்டோ இல்லை ரொம்ப தூரத்துலேருந்தோ ஏதாவது உங்களோட வேலை திட்டமிடலை கேன்சல் பண்ணி வராதீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு 100 நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். விரைவில் அந்த கார்த்திகேய முருகருக்கு அபிஷேக நிகழ்வும் இருக்குது. அப்போ கூட நம்ம சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. நாளை தொடர்ந்து ஒரு சில காணொலிகள் வந்து நான் பதிவு செஞ்சுருக்கேன் திருநெல்வேலி சம்பவத்தை பற்றி. அதே மாதிரி இந்த ஐபிசி பக்தியில் வர வேண்டிய நேர்காணல் பேட்டி டெலீட் ஆனது வந்து இப்போ வரைக்கும் வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அதில் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே இறைவன் வேறு எங்கேயாவதையோ இல்லையா இன்னொரு நாள்லையோ பதிவு பண்ண அனுமதி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். கோவிலம்பாக்கம்ல நாளைக்கு விளக்கு கடை அந்த வராகி யாகத்தில் நான் கலந்துக்கிறேன். சென்னை முருக பக்தர்கள் உங்களால் முடிந்தால் பார்க்கணும்னு சொன்னவங்க ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாக வர முடிஞ்சால் மட்டும் வாங்க, சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.